ஒரு காலத்துல விஜயநகரம் அப்படிங்கிற பெரிய சாம்ராஜ்யத்தை ஜெயவர்தனன் அப்படிங்கிற அரசன் தான் ஆண்டுகிட்டு இருந்தாரு. அவரு பல யுத்தங்கள்ல கலந்திருக்காரு, பல ராஜாக்களை தோக்கடிச்சிருக்காரு, பல ராஜ்யங்களை அவருக்கு சொந்தமாக்கியிருக்காரு. அந்த திமிரு அவருக்கு நெறியாவே இருந்துச்சு. அந்த வெற்றி கொண்டாட்டத்துல அவருடைய சபையில இருக்கிற யாரு என்ன சொன்னாலும் அது கேட்க மாட்டாரு. அவருடைய சபையில ஒரு மகா மந்திரி இருந்தாரு. அவரு அவங்க தாத்தா காலத்துல இருந்து மந்திரியா இருந்தாரு. ரொம்ப வயசானவரு, ரொம்பவும் அனுபவசாலி. ஒரு நாள் ராஜசபையில அரசரான ஜெயவர்தனனும் மகா மந்திரியாரும் உட்காந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. மகா மந்திரியாரே, மேற்கு திசையில இருக்கிற கலிங்க ராஜ்யம் ரொம்ப நாளா நமக்காக இறங்கி வர மாட்டேங்கிறாங்க. நம்முடைய தூதர்களை அந்த நாட்டு ராஜா அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கான். நமக்கு கட்ட வேண்டிய வரி பணத்தையும் அவன் கட்டவே இல்லை. இது நம்ம ராஜ்யத்துக்கு எவ்வளவு அவமானம்னு உங்களுக்கு தெரியும் தானே? அதனால தான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு கலிங்க ராஜ்யத்து மேல தாக்குதல் நடத்தணும். அந்த ராஜ்யத்தையும் என்னோட ராஜ்யத்தோட சேர்க்க போறேன். அந்த ராஜ்யத்தோட அரசனோட தலையை வெட்டி வீச போறேன். மகாராஜா, ஆவேசப்படாம நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. கலிங்க ராஜ்யத்து மேல போர் தொடுக்கிறது அவ்வளவு சாதாரணம் இல்ல. அந்த ராஜ்யத்தோட மகாராஜா ருத்ரசேனன் சின்ன வயசுல இருந்தே பல திறமையான வித்தைகளை கத்துக்கிட்ட திறமசாலி. அவனுடைய யானைப்படையில 10,000 யானையும், குதிரைப்படையில 50,000 குதிரையும், அதோட லட்சக்கணக்கான வீரர்களும் இருக்காங்க. அவன் ராஜ்யத்தை சுத்தி ஒரு பெரிய ஆறும் காடும் இருக்கு. அந்த காட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறதே ரொம்பவும் ஆபத்து. மந்திரியாரே, உங்களுக்கு வயசாயிடுச்சேன்னு நினைக்கிறேன். அதனால தைரியம் குறையுது போல. உங்க பேச்ச கேட்டா யுத்தம் செய்யறதுக்கான தைரியம் வராது. யுத்தத்தை விட்டு ஓடுறதுக்கான பயம்தான் வரும். ருத்ரசேனனுடைய படையில யானைங்க 10,000 இருந்தா என்ன, 50,000 இருந்தா என்ன, அதெல்லாம் எனக்கு கொசுவுக்கு சமம். நான் ஒரு தடவை என் வாள் எடுத்து சொல்லிட்டேன்னா அத்தனை யானைகளும் செத்து விழும். உங்களுக்கு தெரியாதா? நான் இதுவரைக்கும் எத்தனை ராஜ்யங்களை வென்று இருக்கேன், எத்தனையோ கிரீடங்களை என் பாதத்துல போட்டு மிதிச்சிருக்கேன். தெரியும் மகாராஜா, உங்க தைரியமும் உங்க திறமையும் எல்லாருக்கும் தெரியும். அடுத்து வர்ற தலைமுறை பல வருடங்களுக்கு உங்களை பத்தி நிச்சயம் பேசும். ஆனா யுத்தத்துக்கு பலத்தை மட்டும் நம்பி போக கூடாது. அதுக்கு சரியான திட்டம் வேணும். எதிரியோட பலமும் பலவீனமும் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் யுத்தத்துக்கு ரொம்ப அவசியம். முதல்ல நம்ம ஒற்றனை அனுப்பி அந்த நாட்டோட கோட்டைய பத்தி தெரிஞ்சுக்கணும். அதோட பலமும் பலவீனமும் தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி உடைக்கிறதுன்னு கத்துக்கணும். 6 மாசம் அவகாசம் எடுத்து சரியான திட்டமிடணும். யுத்தத்துக்கு இது ரொம்ப அவசியம். இல்லைன்னா நாம நம்ம ராஜ்யத்தை இழக்க வேண்டியதாயிடும். போதும், நிறுத்துங்க மந்திரி. நான் உங்ககிட்ட கேட்டது அறிவுரை இல்ல, வெறும் அனுமதி மட்டும்தான். நீங்க இந்த ராஜ்யத்தோட வெறும் மந்திரி மட்டும்தான். ஆனா நான் இந்த ராஜ்யத்தை ஆள்ற அரசன். யுத்தத்தை தொடங்கணுமா வேணாமான்னு முடிவெடுக்க வேண்டியது நான் தான். இன்னொரு வார்த்தை நீங்க பேசுனீங்கன்னா உங்களை மந்திரி பதவியை விட்டு தூக்கிடுவேன். அப்புறம் இந்த ராஜ்யத்துல நீங்க இருக்க முடியாது. யுத்தத்துக்கான ஏற்பாடுகளை ஆரம்பிங்க. இது என் கட்டளை. நீங்க சரின்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் யுத்தம் நடக்கும். சரிங்க மகாராஜா, நீங்க போடுற சாப்பாடை சாப்பிட்ற நானு உங்க முடிவை தடுத்திருக்க கூடாது. ஆனா கடைசியா ஒன்னே ஒன்று, அகங்காரத்தோட இருக்கிற எல்லாருமே மண்ணோட மண்ணா போயிடுவாங்க. எதிரியோட பலத்தை தெரிஞ்சுக்காம யுத்தத்துக்கு போன அரசர்கள் எல்லாம் தோத்துதான் போயிருக்காங்க. இந்த வயசான கிழவன் சொன்னதை மறந்துடாதீங்க. நீங்க ஜெயிக்கணும். நீங்க ஜெயிக்கணுங்கிறது தான் என் ஆசை. மகா மந்திரியோட பேச்சு ஜெயவர்தன காதுல கசப்பா விழுந்துச்சு. அதனால அவரு சொன்னதை அவன் பெருசா எடுத்துக்கல. யுத்தத்துக்கு போயே ஆவன் அப்படின்னு சொல்லி அவன் அடம் பிடிச்சான். எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாம பெரிய சேனையோட கலிங்க ராஜ்யத்து மேல போர் தொடுக்கிறதுக்காக ஜெயவர்தன போய்கிட்டு இருந்தான். ஆனா ருத்ரசேனன் இத்தனை நாளா எந்த வாய்ப்புக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தான். ஜெயவர்தனுடைய யானை படைய ஒரு பெரிய பள்ளத்துல தள்ளி விட்டாச்சு. அதே மாதிரி விஷம் தடவுன அம்புகளால அவனுடைய சேனையில இருக்கிற வீரர்களை கொன்னாச்சு. ஆக மொத்தம் கிட்டத்தட்ட மந்திரி சொன்ன மாதிரியே அவன் போர்ல தோக்க போறான். என்ன இது? என்னுடைய யானையெல்லாம் ஏன் விழுந்து போகுது? என்னுடைய சேனையெல்லாம் எங்க போய்கிட்டு இருக்கு? சாரதி எங்க இருக்க? என்னுடைய ரதம் எதுக்காக முன்னாடி போக மாட்டேங்குது?
இங்க என்ன நடக்குது? இந்த காட்டுல எதிரிங்க எங்க இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியலையே. என் சேனாதிபதி எங்க? மகாராஜா, முதல்ல இங்கிருந்து தப்பிச்சு போயிடுங்க. நம்மளுடைய சேனை கொஞ்சம் கொஞ்சமா செதஞ்சு போச்சு. ருத்ர சேனை நமக்கு தெரியாம விரிச்ச வலையில நாம எல்லாருமே மாட்டிக்கிட்டோம். பெரிய பள்ளத்துல நம்ம யானைகளை தள்ளி விட்டுட்டாங்க. விஷம் கலந்த அம்புகளை எய்து நம்ம வீரர்களை கொல்றாங்க. நம்ம சேனாதிபதியும் போர்ல இறந்துட்டாரு. இன்னும் 1 மணி நேரத்துல நாம யாரும் உயிரோட இருக்க மாட்டோம். நீங்களாவது இங்கிருந்து போயிடுங்க மகாராஜா. இல்லனா நம்ம ராஜ்யத்துக்கு வாரிசே இருக்காது. இல்ல, இது நடக்கக்கூடாது. யுத்தத்துல தோத்து போகிறதா? அப்படி நடந்தா என் ராஜ்யம், என் சிம்மாசனம், என் கிரீடம் என்னாகிறது? மந்திரி சொன்னது உண்மையாயிடுச்சா? இல்ல, இது உண்மையா இருக்காது. இது நிச்சயம் கெட்ட கனவாதான் இருக்கும். நான் கண்முழிச்சு பார்க்கும்போது இது கனவாதான் இருக்கணும். எதிரி நாட்டு சேனை அவனை நோக்கி வர்றத பார்த்த ஜெயவர்தனன் அவனுடைய கிரீடம், அவனுடைய தங்க நகைகள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு ராஜா மாதிரி இல்லாம ஒரு சாதாரண வழிப்போக்கன் மாதிரி அங்கிருந்து ஓடி வந்துட்டான். 3 நாட்கள் 3 இரவு காட்டுல எங்கேயும் வழி தெரியாம போய்கிட்டு இருந்தான். பசியும் பட்னியோட. பாதங்களுக்கு செருப்பே இல்லாம அவன் இதுவரைக்கும் நடந்ததே இல்ல. ஆனா இப்போ செருப்பு இல்லாம தான் அவன் நடந்து போய்கிட்டு இருந்தான். கல்லு முள்ளு இது எல்லாமே அவன் காலுக்கு குத்துச்சு. கடைசியில அவன் ஒரு கோவில் வாசல்ல வந்து உக்காந்துட்டான். ஐயோ, என் ராஜ்யம் போச்சு. என்னுடைய சேனையும் போச்சு. என்னுடைய பேரும் போச்சு. என்னுடைய கௌரவமும் போச்சு. இந்த ஜெயவர்தன ஒரு பிச்சைக்காரனை விட கேவலமா மாறிட்டானே. ஐயோ பரமசிவனே, நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கான காரணம் என்ன? நான் செஞ்ச தப்பு தான் என்ன சாமி? எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை எதுக்கு கொடுத்த? இதுக்கு பதிலா என்னுடைய உயிரை நீ எடுத்திருக்கலாமே. என்னால இந்த அவமானத்தோட வாழ முடியாது சாமி. அதே நேரத்துல தான் அந்த கோவில் வாசல்ல ஒரு வயசான பிச்சைக்காரர் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, முகத்துல ஒரு அமைதி. அவர்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன மண் பாத்திரத்துல கொஞ்சம் சாப்பாடு இருந்துச்சு. ஜெயவர்தனுடைய அழுகை சத்தம் கேட்டு அவர் அந்த சாப்பாடு எடுத்துக்கிட்டு அவன் கிட்ட போனாரு. ஐயா, என்னப்பா ஆச்சு? எதுக்காக நீ இவ்வளோ கவலையா இருக்க? உனக்கு தாகமா இருக்கா? பசி எடுக்குதா? உன்னோட முகமெல்லாம் ஏன் வாடி போயிருக்கு? இந்தாப்பா, இந்த தட்டுல கொஞ்சம் சாப்பாடு இருக்கு. இத சாப்பிடு. இந்த சாமி கோவில்ல யாரும் பட்டினியா படுக்க கூடாது. பசி தீந்துச்சுன்னா அப்படியே மனசுல இருக்கிற பாரமும் குறையும். உன் தட்டுல இருக்கிற சாப்பாட்டை நான் சாப்பிடணுமா? உன்ன மாதிரி பிச்சைக்காரனோட உதவி என்னைக்குமே எனக்கு தேவையில்லை. தயவு செஞ்சு நீ இங்கிருந்து முதல்ல போயிடு. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நீ கொடுக்கற சாப்பாட்டை சாப்பிட வேண்டிய நிலைமையில நான் இல்லை. தயவு செஞ்சு என்னை இப்படியே விட்டுட்டு போயிடு. இந்த வார்த்தைய சொன்னா உன் பசி தீந்துடுமாப்பா? பசிக்கு ஏழை பணக்காரன்னு வித்தியாசம் எல்லாம் இல்லை. எங்க எல்லாருக்குமே பசியும் தாகமும் ஒன்று தானே. இப்போ இந்த கோவில் வாசல்ல உக்காந்துக்கிட்டு இருக்கிற எனக்கும் உனக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லையே. 2 பேரும் எல்லாத்தையும் இழந்து தானே உக்காந்துக்கிட்டு இருக்கோம். உன்னோட கௌரவம் உனக்கு சோறு போடாது, ஆனா நான் போடுறேன். தயவு செஞ்சு இந்த சாப்பாடு கொஞ்சம் சாப்பிடுப்பா. அவரு பேச்சுல ஏதோ தெரியாத ஒரு அமைதியும் ஒரு சத்தியமும் இருந்துச்சு. ஜெயவர்தனன் பதில் எதுவும் சொல்லாம அமைதியா அந்த பெரியவர் கொடுத்த சாப்பாட பசியார சாப்பிட்டான். கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்ட உடனேயே தான் அவன் உடம்புல கொஞ்சமா பலம் வந்த மாதிரி அவனுக்கு தோணுச்சு. அப்போ ஜெயவர்தனன் அந்த பெரியவர்கிட்ட, ஐயா, உங்களோட பேர் என்ன? இந்த கோவில் வாசல்ல எத்தனை நாளா இருக்கீங்க? உங்க கதை என்ன? நீங்க என்ன சொன்னாலும் அதை கேட்கணும் போலவே இருக்கே. என்னோட பேரு தர்மையாப்பா. நான் 30 வருஷமா இந்த கோவில் வாசல்ல தான் இருக்கேன். நானும் ஒரு காலத்துல ராஜாவோட சேனையில இருந்தேன். என் மகாராஜாவுக்காக எத்தனையோ யுத்தங்கள்ல நான் கலந்துக்கிட்டேன். ஒரு யுத்தத்துல நான் என் 2 கைகளையும் இழந்துட்டேன். வீட்டுக்கு போனப்போ என் பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் என்னை பார்த்து பயந்தாங்க. என்னை ஒரு பாரமா பார்த்தாங்க. கடைசியில என்னை விட்டுட்டாங்க. என்னுடைய மகாராஜாவுக்கு என்னுடைய ஞாபகமே இல்லை. அன்னையிலிருந்து இந்த கோவில் வாசல்ல தான் நான் இருக்கேன். இந்த கோவில் தான் எனக்கு எல்லாமே. இங்க தான் சாப்பாடும் கிடைக்கும். இங்கேயே தான் படுத்தும் தூங்குவேன். சரி, உன்னோட கதை என்னப்பா?
உன் முகத்தை பார்க்கும்போது ஏதோ தீராத சோகத்துல இருக்கிற மாதிரி இருக்கே. நானும் எல்லாத்தையும் இழந்து நிக்கிற ஒரு வீரன்தான். யுத்தத்துல எனக்கான எல்லாத்தையும் இழந்துட்டேன். எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப என்கிட்ட எதுவும் இல்ல. எனக்குன்னு யாரும் இல்ல. எங்க போறதுன்னு தெரியல. என்ன செய்யறதுன்னு புரியல. இனி இந்த வாழ்க்கைய வாழ்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லைங்க ஐயா. இங்க பாருப்பா, உன்னோட முகத்துல நீ ராஜா அப்படிங்கிற கர்வம் இன்னும் உன்னை விட்டு போகல. நீ ஒரு சாதாரண வீரன் இல்லப்பா. உன் கையில வாள் பிடிச்சதுக்கான அடையாளம் இருக்கு. உன்னுடைய நடையில உனக்கான கௌரவம் இருக்கு. நீ பேசும்போது அதுல அதிகாரம் இருக்கு. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நீ பெரிய திறமசாலின்னு தெரியுது. பயப்படாத. உன்னை பத்தின ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இந்த ரகசியம் எனக்குள்ளேயே இருக்கட்டும். ஆனா உன் கஷ்டத்தை என்கிட்ட சொன்னா உன் பாரம் கொஞ்சம் குறையும்பா. மனசுல இருக்கிற கவலைய அப்படியே வச்சுக்கிட்டா அது உன்னை கொன்னுடும். உன்னோட உயிரை எடுத்துடும்பா. அந்த பெரியவருடைய பேச்சுல இருக்கிற அன்பை பார்த்து ஜெயவர்தனன் கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. இத்தனை வருஷமா அவன் பக்கத்துல உட்காந்து யாருமே இவ்வளவு பாசமா பேசினதில்ல. அவன் பக்கத்துல யார் வரணும்னாலும் பயப்படுவாங்க. பொண்டாட்டிங்க எல்லாரும் அவன் மேல உரிமை எடுத்துக்கிட்டாங்களே ஒழிய பாசத்தை காட்டினதில்ல. பல வருஷத்துக்கு அப்புறமா உண்மையான ஒரு பாசத்தை பார்த்து அவன் கண்ணெல்லாம் ஈரமாச்சு. ஐயா, நான் விஜயநகரத்தோட மகாராஜன் ஜெயவர்தன. என்னைக்குமே எந்த யுத்தத்திலையும் தோற்காத வீரன் நானு. ஆனா என்னுடைய மந்திரி கலிங்க ராஜ்யத்து மேல இப்ப போர் தொடுக்க வேண்டாம், அதுக்கு 6 மாசம் தயாராகணும்னு சொன்னாரு. ஆனா நான் தான் என் ஆணவத்தால அதை கேட்கவே இல்லை. பதவியை விட்டு அவரை அனுப்பிடுவேன்னு மிரட்டினேன். கலிங்க ராஜ்யம் மேல போர் தொடுத்தேன். யுத்தத்துல என்னுடைய சேனை ருத்ரசேனனுடைய காலில் போய் விழுந்துடுச்சு. யுத்தத்துல என்னோட உயிரை காப்பாத்திக்கிட்டு நான் இங்க ஓடி வந்திருக்கேன். இப்ப என்கிட்ட எதுவும் இல்லை. எனக்குன்னு யாரும் இல்லை. என் வாழ்க்கை முழுசாவே அழிஞ்சு போயிடுச்சுங்க ஐயா. ஜெயவர்தன மகாராஜா, உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இங்க பாருங்க, நீங்க தோத்தது யுத்தத்துல இல்ல. நீங்க உங்ககிட்ட தான் தோத்து இருக்கீங்க. யுத்த பூமியில தோற்கடிச்சது ருத்ரசேனா இல்ல. உன்னுடைய திமிரு தான் உன்னை தோற்கடிச்சிருக்கு. உன்னுடைய மந்திரி உனக்கு அறிவுரைய சொல்லும்போது எப்ப நீ அதை கேட்காம இந்த யுத்தத்துக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சியோ அந்த நிமிஷமே நீ தோத்து போயிட்ட. உன்னுடைய எதிரி வேற எங்கேயும் இல்ல, உனக்குள்ளதான் இருக்கான். ஐயா, நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா நான் இப்ப என்ன செய்யறது? என்னுடைய ராஜ்யம், என் கௌரவம், என் வாழ்க்கை எல்லாத்தையுமே இழந்து நிக்கிறேன்னு. இதுக்கப்புறம் நான் எதுக்காக வாழணும்? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் மறுபடியும் சிம்மாசனத்துல உட்காருவேன்? என் மக்கள் என்னை பார்த்து சிரிக்க மாட்டாங்களா? என்னுடைய எதிரிகள் என்னை பார்த்து அவமானப்படுத்துவாங்க. இங்க பாருப்பா, ராஜாவா பிறக்கிறதுல பெருமை இல்ல, ராஜாவா இருக்கிறதுல தான் பெருமை இருக்கு. உண்மையான ராஜா அவனை சுத்தி இருக்கிறவங்க சொல்றத கேட்பான். அவனுடைய தவற ஒத்துப்பான். அவனுடைய தப்ப திருத்திப்பான். இப்ப சொல்லு, இந்த 30 வருஷமா நீ இந்த ராஜ்யத்தை ஆண்டிருக்க. மக்கள் உன்னை எத்தனை தடவை நினைச்சு பார்த்துருப்பாங்க? பயத்துல இல்ல, மரியாதையோட நினைச்சு பார்த்துருப்பாங்களா? சிம்மாசனத்துல இருக்கிறவன்லாம் ராஜா கிடையாதுப்பா. மக்களோட மனசுல உட்காரவன் தான் உண்மையான ராஜா. ஐயா, உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் என் நெஞ்சில அம்பு மாதிரி குத்துது. நான் செஞ்ச தப்பெல்லாம் என் முன்னாடி தெரியுது. ஜனங்க எப்பவுமே என் மேல இருக்கிற பயத்துல மரியாதை கொடுத்துருக்காங்க, என் மேல பாசத்துல கொடுத்ததில்ல. நீ சிம்மாசனத்தை இழக்கல மகாராஜா, உன்னுடைய அகங்காரத்தை இப்ப இழந்திருக்க. இதுதான் உனக்கான பெரிய வெற்றி. இப்பதான் நீ உண்மையான ராஜாவாயிருக்க. இப்ப உனக்குள்ள ஒரு நல்ல மனுஷனும் இருக்கான். இந்த கோவில்லையே இன்னும் 3 நாளைக்கு தங்கி இருந்து உனக்குள்ள இருந்த பழைய ஜெயவர்தனை கொன்னுட்டு புதிய ஜெயவர்தனனா வெளியில வா. பெரியவருடைய வார்த்தைகள் அம்பு மாதிரி ஜெயவர்தனன் மனசுல போய் குத்திக்கிச்சு. வாழ்க்கையில முதல் தடவையா அவன் செஞ்சத தப்ப அவன் உணர்ந்தான். மந்திரியோட பேச்ச அலட்சியப்படுத்தினது, எல்லா யுத்தத்திலயும் ஜெயிச்சோம் அப்படிங்கிற அகங்காரத்தோட அவன் நடந்துகிட்டது, இது எல்லாமே தான் அவனுடைய தோல்விக்கு காரணம் அப்படிங்கறத அவன் எப்ப தெரிஞ்சுக்கிட்டானோ அப்பவே தன்னுடைய மனச அவன் மாத்திக்கிட்டான். ஐயா,
இந்த 3 நாள்ல நீங்க எனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை என்னுடைய ராஜ்யத்துல யாருமே எனக்கு கற்றுக் கொடுத்தது கிடையாது. நீங்க பிச்சைக்காரன் இல்ல, என்னுடைய குரு. உங்களுக்கு என்ன பரிசு கொடுத்தாலும் என்னுடைய கடன் தீராது. உங்களால புதுசா பிறந்திருக்கிற இந்த ஜெயவர்தனனை நீங்க தான் வாழ்த்தி அனுப்பணும். இங்க பாருப்பா, நான் உனக்கு எதுவும் புதுசா கற்றுக் கொடுக்கல. உனக்குள்ள இருந்ததை வெளியில கொண்டு வந்திருக்கேன், அவ்வளவுதான். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு நல்ல மகாராஜாவும் இருப்பான், கெட்ட மகாராஜாவும் இருப்பான். ஆனா நல்ல மனசை வெளிக்காட்டுறவன் நல்லா இருப்பான். இந்த தடவை உன் ராஜ்யத்துக்கு திரும்ப போ. ஆனா ராஜா அப்படிங்கிற கர்வத்தோட போகாம நல்ல மனுஷனா போ. மக்களோட மனசை வென்ற ஒரு நல்ல ராஜாவா மாறணும். யுத்தத்தால ஜெயிக்கிற ராஜ்யங்கள் எல்லாம் தற்காலிகமானது தான். ஆனா அன்பால ஜெயிக்கிற ராஜ்யம்தான் நிரந்தரமானது. ஜெயவர்தனன் ஒரு சாதாரண ஆளோட உடையில அவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவனுடைய ராஜ்யத்துல 2 ஆட்கள் இப்படி பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தான். நம்ம ராஜா யுத்தத்துல போயிட்டாராண்ணே, நல்லதா போச்சு. இத்தனை நாளா அவரு நமக்கு ராஜாவா இருந்த வரைக்கும் நாம எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சோம், எவ்வளோ கொடுமைப்படுத்தினாரு நம்மள. இப்ப புதுசா எந்த ராஜா வர போறானோ, எப்படி நம்மள பார்த்துப்பானோ. அந்த திமிரு பிடிச்ச ராஜா போனது சந்தோஷம்தான். என்னைக்காவது அவரு நம்ம கிட்ட பாசமா பழகி இருக்காரா? யுத்தங்கள்ல ஜெயிச்சது மட்டும்தான் அந்த ராஜா பண்ணது. மக்களோட மனசையும் புரிஞ்சுக்கல, மக்களோட சந்தோஷமாவும் இருக்கல. இப்படிப்பட்ட ராஜா இல்லாம இருக்கிறதே நல்லது. அடுத்து வர மகாராஜா மூலமா நமக்கு நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு நான் தினமும் அந்த சிவன் கோவிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு தான் வரேன். அவங்க பேச்சு அவனுடைய மனச மாத்துச்சு. இத்தனை நாளா எந்த மக்களுக்காக அவன் வாழ்ந்துகிட்டு இருந்தானோ அந்த மக்களை அவன் சந்தோஷமா வாழ வைக்கல அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். இனிமே எல்லாரையும் சந்தோஷமா வாழ வைக்கணும்னு நினைச்சான். அவன் முதல்ல சந்திக்க போனது மந்திரியார. மந்திரியார் அவருடைய அரசனை பார்த்து, மகாராஜா, நீங்க இன்னும் உயிரோட இருக்கீங்களா? நான் வேண்டின வேண்டுதல் வீணா போகல. கடந்த 1 மாசமா நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு தெரியாம நான் அழாத நாளே இல்லை. நீங்க நல்லபடியா திரும்ப வரணும்னு நான் அந்த சிவன் கிட்ட வேண்டாத நாள் இல்லை. அந்த சிவனுக்கு என் வேண்டுதல் கேட்டுடுச்சு. நீங்க வந்துட்டீங்க, இதுவே போதும். மந்திரியாரே, தயவு செஞ்சு நீங்க என்ன மன்னிக்கணும். அன்னைக்கே நான் உங்க பேச்சை கேட்டிருந்தேன் அப்படின்னா நம்ம ராஜ்யத்தை இழந்திருக்க மாட்டேன். நம்ம மக்கள் எல்லாரையும் இப்படி தவிக்க விட்டு இருக்கவும் மாட்டேன். இப்ப நீங்க சொல்றத கேட்டு இந்த ராஜ்யத்தை மறுபடியும் கைப்பற்றுவேன். நீங்க என்னுடைய குரு. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே செய்யற சீடன்தான்னா. உங்களுக்குள்ள வந்திருக்கிற இந்த மாற்றத்தை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராஜ்யத்தை பிடிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம்தான் அரசே. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற குறைய நீங்க கண்டுபிடிச்சு அதை மாத்திக்கிட்டு திரும்ப வந்திருக்கீங்க. இதுதான் பெரிய விஷயம். இந்த தடவை நீங்க உண்மையான ராஜாவா வந்திருக்கீங்க. என் உயிரை கொடுத்து உதவி பண்ணுவேன். நாம விட்ட நம்ம ராஜ்யத்தை நிச்சயமா கைப்பற்ற முடியும். அதுக்கப்புறமா ஜெயவர்தனன் மறுபடியும் யுத்தத்துல ஜெயிச்சு அவன் சாம்ராஜ்யத்தை தக்க வச்சுக்கிட்டான். மகாமந்திரி சொன்ன மாதிரியே மத்த ராஜ்யத்தோட அவன் அமைதியான ஒப்பந்தத்துக்கு வந்தான். இப்போ இந்த நாட்டுக்கும் எல்லா நாட்டுக்கும் நடுவுல ஒரு நட்பு இருந்துச்சு. விவசாயிகளுக்கு வரிய குறைச்சாரு. ஏழைங்களுக்கு இலவச அன்னதான சத்திரத்தை ஏற்பாடு பண்ணாரு. ஜனங்களோட கஷ்டத்தை நேர்ல போய் அவரு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாரு. மக்கள் இப்போ முதல் தடவையா அவங்க ராஜாவை பயத்தோட இல்ல, அன்போட பாசத்தோட மரியாதையோட பார்த்தாங்க. ஜெயவர்தனன் அவனுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த சின்ன சிவன் கோயிலுக்கு போய் அவனுடைய குருவை, அதாவது தர்மையாவை சந்திச்சு பேசிட்டு வருவான். அகங்காரம் எவ்வளவு பெரிய ராஜாவை கூட அழிச்சிடும். ஆனா தன்னடக்கம் ஒரு சின்ன மனுஷனை கூட ஒரு பெரிய மகாராஜாவா மாத்தும். பணிவும் அடக்கத்தோடவும் இருக்கிறவன் தோத்தவன் கிடையாது. அவன் உண்மையிலேயே வாழ்க்கைய ஜெயிச்சவன். மகாராஜா அப்படிங்கிறவன் எப்படி வீரத்தோட இருக்கணுமோ அதே மாதிரி தலக்குணம் இல்லாத தன்னடக்கத்தோட இருக்கிறது தான் லட்சணம். அது ஒரு அழகான சின்ன கிராமம். அன்னைக்கு அந்த கிராமத்துல சாயந்தர நேரம் ஆத்தங்கரையோரமா ஜனங்க எல்லாருமே படகுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த ஊரோட பூசாரியான சர்மா நெத்தியில பட்டைய வச்சுக்கிட்டு காவி துணிய உடுத்திக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தாரு. அவரு கையில பழைய ஓலைச்சுவடிங்க இருந்துச்சு. அவரு அங்க இங்கன்னு திரும்பி பார்த்துக்கிட்டு பொறுமையே இல்லாம இருந்தாரு. எங்கய்யா, இந்த படகோட்டி இன்னும் வரலையா? நான் பட்டணத்துல நடக்கிற பண்டிதர்கள் சபைக்கு போகணும். இந்த படகோட்டிக்கு என் நேரத்தோட மதிப்பு தெரியல. வருவாரு பூசாரி ஐயா. நம்ம ஆத்துல தண்ணியோட வேகம் அதிகம் இல்லையா?
பொறுமையா தான் வருவான். உசுறு முக்கியமாச்சே. உயிர் முக்கியம்தான், ஆனா நேரமும் முக்கியமாச்சே. உங்களை மாதிரி சாதாரண ஆளுங்களுக்கு சாஸ்திரத்தோட மதிப்பு என்ன தெரியும்? சூரியனும் நேரம் தவற மாட்டான், சந்திரனும் நேரம் தவற மாட்டான். ஆனா இந்த படகோட்டி மட்டும் நேரத்துக்கு சரியா வந்ததே இல்ல. ஐயா அப்படி சொல்லாதீங்க ஐயா. ராமு ரொம்ப நல்லவன். அன்னைக்கு மழையில கூட என்ன பத்திரமா அந்த கரையில கொண்டு போய் சேர்த்தான். அவன் இந்த ஆத்த நம்பி வாழ்றவன். ஆத்த நம்பி பிரயோஜனம் இல்லை. சாஸ்திரம் படிக்கணும். படிப்பறிவு இல்லாதவங்களாம் எதுக்கு தான் வாழறாங்களோ? என்னோட வீட்டில் எவ்வளோ புஸ்தகம் இருக்கு தெரியுமா? என்னை விட புத்திசாலி இந்த ஊர்லேயே யாரும் இல்லை. உண்மைதாங்க ஐயா, நீங்க ரொம்ப பெரிய ஆளுதான். எங்களுக்கு தான் படிப்பறிவு இல்லை. ஏதோ கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு எங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். அது உங்க கெட்ட நேரம். போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணீங்களோ இந்த ஜென்மத்தில் படிப்பே ஏறலை. சரி சரி, அதோ படகு வருது. முதல்ல நான் ஏறிக்கிறேன். என்னோட துணி உங்க மேல படக்கூடாது, ஒதுங்குங்க. ராமு படகு கொண்டு வந்து கரையில நிப்பாட்டினான். படகுல இருந்து ஆட்கள் எல்லாம் இறங்கி போனதுக்கு அப்புறமா சர்மா யாரோட கையும் அவர் மேல படாத மாதிரி பொறுமையா ஏறி படகுல உக்காந்தாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் உக்காந்தாங்க. கும்பிடுறங்க ஐயா. வாங்க வந்து கவனமா உட்காருங்க. உக்காந்துட்டேன். ஏற்கனவே தாமதமா வந்திருக்க. பேசாம உடனே படகை எடு. படகு மெதுவா ஆத்துல போய்கிட்டு இருந்துச்சு. சில்லுன்னு காத்தும் வீசிக்கிட்டு இருந்துச்சு. சர்மா அந்த படகுல இருக்கிற ஒசரமான பலகையில உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. மத்தவங்க எல்லாரும் கீழே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ராமு துடுப்பு போட்டுக்கிட்டு இருந்தான். ஏன்பா படகோட்டி, உன்னோட பேர் என்ன? என் பேரு ராமுங்க ஐயா. ஓஹோ, ராமுவா? நல்ல பேரு நல்ல பேரு. சரி, ராமு அப்படின்னு சொல்றியே, அந்த பேரை எழுத தெரியுமா? படிப்பறிவு இருக்கா உனக்கு? ஐயா, நான் பள்ளிக்கூடத்துக்கு போனதே இல்லை. சின்ன வயசுல இருந்தே இந்த ஆறு தான் எனக்கு பள்ளிக்கூடம். இந்த படகு தான் எனக்கு கோவில். மீன் பிடிக்கிறதையும் படகோட்டுறதையும் தவிர எதுவும் எனக்கு தெரியாதுங்க ஐயா. ஐயோ பாவம், எழுத படிக்க தெரியாதா? மனுஷனா பிறந்து எழுத படிக்க தெரியலனா எப்படிப்பா? சரி சரி, உனக்கு சமஸ்கிருத வார்த்தையாவது எதனா தெரியுமா? இல்லை ஏதாவது கற்று வச்சிருக்கியா? ஐயோ, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க ஐயா. எனக்கு மீனுங்க பேரு தெரியும், இந்த ஆத்தோட ஆழம் தெரியும். அதை தவிர நீங்கள் கேட்குறதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. சீச்சி, இது கூடமா தெரியாது? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இது கூட தெரிஞ்சுக்காம உயிர் வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போற? சரி விடு. உனக்கு இந்த சாஸ்திரத்தை பற்றி எதனா தெரியுமா? இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்லாம் எப்போ வரும்னு எதனா தெரியுமா? இல்லைங்க ஐயா, எனக்கு ஆகாயத்தை பார்த்து நட்சத்திரங்களை வச்சு வழியை கண்டுபிடிக்க தெரியும். அப்படியே ஆகாயத்தில் இருக்கிற மேகங்களை பார்த்து மழை வருமானு கண்டுபிடிக்க மட்டும்தாங்க ஐயா தெரியும். அடே, என்ன இவ்வளோ முட்டாளாக இருக்க? சாஸ்திரம் தெரியல அப்படின்னா இந்த உலகத்தில் உனக்கு வாழறதுக்கு வழியே தெரியாது. எப்படியும் உன் வாழ்க்கையில் ஒரு 25% நாட்கள் வீணா போச்சு. படிப்பில்லாத வாழ்க்கை வாசம் இல்லாத பூக்கள் மாதிரி. படகுல பயணம் செய்யறவங்க எல்லாருக்குமே சர்மாவோட பேச்சு சுத்தமா பிடிக்கல. ஆனா அந்த ஆளு படிச்ச ஒரு பூசாரியாச்சே, அதனால எதுவும் சொல்ல முடியாம அமைதியா இருந்தாங்க. பாவம் ராமு மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருந்தான். உண்மைதாங்க ஐயா, வாழ்க்கைக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். ஆனா நாங்க உங்களை மாதிரி படிக்கலையே. ஏதோ இந்த ஆத்தை நம்பி பழப்ப ஓட்டிக்கிட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். படகு ஆத்துக்கு நடுவுல வந்துச்சு. அங்க தண்ணியோட ஆழம் அதிகமா இருந்துச்சு. சர்மா அவருடைய பழைய அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு பெருமையா, சரி, எப்படியும் உனக்கு சாஸ்திரத்தை பத்தி தான் எதுவும் தெரியல. சரித்திரமாவது ஏதாவது தெரியுமா? அதாவது இந்த ராமாயணம் மகாபாரதம் இந்த கதையில என்ன நடந்ததுன்னு தெரியுமா? எங்க ஒரு கோவில்ல கதை சொல்லும் போது கேட்டிருக்காங்க ஐயா. ராமாயணத்துல வர ராமர் ரொம்ப நல்லவருன்னு தெரியும். பாண்டவர்கள் தர்மத்தின் வழியில போனவங்கன்னு தெரியும். மற்றபடி அதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க ஐயா. அட, வெறும் கதையை கேட்டா போதுமா? அதுல இருக்கிற நியாயம் தர்மம் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அந்த கதையில இருக்கிற அர்த்தமாவது தெரியணும். அதெல்லாம் தெரியாம என்ன வாழ்க்கை வாழறியோ? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஐயா, அவன் ஒரு அப்பாவி. அவனுக்கு எதுக்கு அதெல்லாம்? அவன் எப்படியோ வாழ்ந்துகிட்டு இருக்கான். அட, நீ சும்மாரியா? அவனுக்கு தெரியலனா கற்றுக் கொடுக்கணும்ல. இங்க பாரு ராமோ, சாஸ்திரம் சரித்திரம் இதெல்லாம் தெரியல அப்படின்னா மனுஷனும் மாடும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. உன் வாழ்க்கையில கிட்டத்தட்ட பாதி முடிய போகுது. பாதி வாழ்க்கைய வீணாதான் ஆக்கியிருக்க. இதெல்லாம் எப்போ கற்றுக்க போற? என்ன பண்ணுறதுங்க ஐயா, வயிற்று பழப்புக்கே நேரம் பத்தல. இதில் எங்கேருந்து படிக்கிறது?
நீங்க தான் எதனா கத்து கொடுக்கணும். நான் கத்து கொடுத்தாலும் அதை புரிஞ்சிக்கிற திறன் உங்ககிட்ட இருக்கணுமே. உங்க மண்டையில களிமண் தான் இருக்கு, அடிக்கிற காத்துல அம்மி கூட நகரும் போல. ஆனா உங்களுக்கு அறிவே வராது. படகு இன்னும் கொஞ்சம் தூரம் போச்சு. ஆகாயத்துல மேகங்கள் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சுது. காத்தும் சில்லுன்னு வீசுச்சு. படகு அசைய ஆரம்பிச்சுது. ஆனா சர்மா அதை கவனிக்கல. ஏன்னா மத்தவங்கள மட்டம் தட்டுறதுல தான் அவர் கவனம் இருந்துச்சு. சரி ராமு, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த ராஜா காலத்து சாஸ்திரம் என்னன்னு உனக்கு தெரியுமா? ஒரு ராஜா எப்படி இருக்கணும், ஜனங்களை எப்படி பார்த்துக்கணும், சாணக்கியன் சொன்ன நீதிகள் எதுனா தெரியுமா? ஐயோ, ராஜா காலத்தை பத்தி எல்லாம் எனக்கு என்னங்க ஐயா தெரியும்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜமீன்தார் ஐயா, அவருக்கு வரி கட்டணும். அதை தவிர எதுவும் எனக்கு தெரியாது. பாத்தியா, நீ எவ்வளோ பெரிய முட்டாள்னு. உனக்கு ராஜாவை பத்தியும் தெரியல, ஆட்சி ஆள்றத பத்தியும் தெரியல, சாஸ்திரமோ வேதமோ தெரியல. இதெல்லாம் தெரியாம நீ எதுக்கு தான் உயிர் வாழற அப்படின்னு தான் எனக்கு புரியல. உன் வாழ்க்கையில முக்காவாசி வாழ்க்கை போயிடுச்சு. நீ இனி இந்த பூமிக்கு பாரம்தான். உன்னால இந்த பூமிக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. இந்த வார்த்தை ராமுவோட மனச காயப்படுத்துச்சு. ஆனா அவன் எதுவுமே சொல்லல. அமைதியா துடுப்பு போட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ சுப்பம்மா அவங்க பேச்சுல குறுக்குல வந்து, பூசாரி ஐயா, அவ்வளவு பெரிய வார்த்தையே சொல்லாதீங்க. அவன் நல்லவன், யாரோட வயிற்றுலையும் அடிக்காதவன், கஷ்டப்பட்டு உழைக்கிறவன். இது போதாதா? அறிவில்லாம வாழ்றதும் ஏமாத்து வேலை தான் சுப்பம்மா. அவனே ஏமாத்திக்கிறான். ஷர்மா பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஆகாயத்துல இருக்கிற மேகங்கள் எல்லாம் கருப்பா மாறி இடி மின்னல் சத்தத்தோட பெரிய காத்தோட மழை பெய்யவும் ஆரம்பிச்சுது. காத்து வேகமா அடிச்சதுனால ஆத்துல இருக்கிற தண்ணியோட வேகமும் அதிகமாச்சு. படகு அந்த தண்ணியில மாட்டிக்கிட்டு அசைய ஆரம்பிச்சுது. ஐயோ, காத்து மழை. ராமு, படகை இறுக்கமா பிடிச்சிக்கோ, தண்ணி உள்ள வருது. கடவுளே காப்பாத்து, கரை இன்னும் ரொம்ப தூரத்துல இருக்கே. ஷர்மாவுக்கு ரொம்ப பதட்டமாயிடுச்சு. அவர் கையில வச்சிருந்த ஓலைச்சுவடிகள் தண்ணியில விழுந்துருச்சு. படகு அங்க இங்கன்னு அசையும் போது அவருக்கு உசுரே போன மாதிரி இருந்துச்சு. அட, என்ன இது, என்ன இது? படகு ஏன் இப்படி அசையுது? ராமு, ஒழுங்கா ஓட்டு, என் துணி வேற நனையுது. ஐயா, இது சாதாரண காத்து இல்ல, இது புயல் காத்து. புயல் காத்தை தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. என்னால சரியா துடுப்பு கூட போட முடியல. அப்பதான் ஒரு பெரிய அலை வந்து அந்த படகை மோதிச்சு. படகுக்குள்ள நிறைய தண்ணியும் வந்துச்சு. படகு ஒரு பக்கமா சரிஞ்சுது. அப்ப ஒரு பாறையில பட்டு அந்த படகுல ஒரு ஓட்டையாச்சு. அந்த ஓட்டு மூலமா படகுக்குள்ள நிறைய தண்ணி வந்துச்சு. ஐயோ, படகு முழுகுதே, நாம செத்து போயிடுவோம் போல. காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. படகு பாதி தண்ணியில முழுகிடுச்சு. எல்லாரும் பயந்துகிட்டு இருந்தாங்க. ராமு மட்டும் தைரியமா இருந்தான். அவன் தைரியமா எழுந்துச்சு நின்னு, எல்லாரும் கேளுங்க, படகு முழுகிக்கிட்டு இருக்கு. இப்ப யாரோட உயிரையும் யாரும் காப்பாற்ற முடியாது. உங்க உயிரை நீங்க தான் காப்பாத்திக்கணும். எல்லாரும் ஆத்துல குதிங்க, கரை பக்கத்துல தான் இருக்கு, நீந்திக்கிட்டே போயிடலாம். படகுல இருந்தவங்க மத்தவங்க எல்லாருமே ஆத்துல குதிச்சாங்க. ஆத்துல தண்ணி வேகம் அதிகமா இருந்தாலும் அவங்க கஷ்டப்பட்டு நீந்தி கரையை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க. இப்போ படகுல இருக்கிறது ஷர்மாவும் ராமுவும் மட்டும்தான். ஷர்மா பயத்துல அந்த படகு இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்ப ராமு, ஐயா, நீங்க எதுக்கு இன்னும் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? படகு ஒரு நிமிஷத்துல மூழ்கிடும், சீக்கிரமா குதிங்க. அப்ப ஷர்மா நடுங்குற குரல்ல, ஐயோ, குதிக்கணுமா? தண்ணியோட வேகம் வேற அதிகமா இருக்கே, இந்த ஆறு வேற ரொம்ப ஆழம். என்னங்க ஐயா, நீங்க எல்லாம் தெரிஞ்சவராச்சே. உங்களுக்கு சாஸ்திரம் தெரியும், ராமாயண மகாபாரத கதை எல்லாமே தெரியும். அதெல்லாம் இப்போ உங்களை காப்பாத்தாதா? டே ராமு, கிண்டல் பண்ணாதடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயா, நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு நீச்சல் சாஸ்திரம் தெரியுமா? உங்களுக்கு நீச்சல் அடிக்க வருமா? இல்லை ராமு, நான் சின்ன வயசுல இருந்து நிறைய புத்தகங்களை படிச்சிருக்கேன். ஆனால் எப்பவுமே ஆற்றுல இறங்குனதில்லை, எனக்கு நீச்சல் தெரியாது. ராமு பாவமாவும் அதே நேரம் கம்பீரமாவும் ஷர்மாவை பார்த்தான். என்னங்க ஐயா சொல்கிறீங்க? எவ்வளோ பெரிய தப்பு இது. எனக்கு சாஸ்திரம் தெரியாது, ஆனால் நீச்சல் தெரியும். என் உயிரை நான் காப்பாற்றிப்பேன். ஆனால் உங்களுக்கு அவ்வளோ சாஸ்திரம் தெரியும், ஆனால் உயிரை காப்பாற்றிக்க தேவையான நீச்சல் தெரியலையே. ஐயோ, இப்போ உங்கள் முழு வாழ்க்கையும் வீணாக போக போகுது. இந்த தண்ணியில் உங்கள் மொத்த அறிவும் மூழ்க போகுது. ஆனால் நான் கற்றுக்கிட்ட இந்த நீச்சல் என்னை காப்பாற்ற போகுது. ராமு, நான் பேசுனது தப்பு தான். என் தப்பை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனி அப்படி பேச மாட்டேன். என்னை காப்பாத்துடா. என் சொத்து மொத்தமும் உனக்கு நான் கொடுக்கறேன். படகு முழுசாவே தண்ணியில முழுகிடுச்சு. ஆத்துல விழுந்த ஷர்மா கையை தூக்கி காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சத்தமா கத்துனாரு.
ராமுவும் தண்ணியில குதிச்சான். அவன் சுலபமா நீந்திக்கிட்டு கரையை போய் சேரலாம். ஆனா தண்ணியில மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருந்த ஷர்மாவை விட்டுட்டு போக அவனுக்கு மனசு வரல. அதனால அவரையும் இழுத்துக்கிட்டு அவன் கரையை நோக்கி போனான். ஐயா, என்னை இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. நீங்க பதட்டப்பட்டு என்னையும் பதட்டமாக்கிடாதீங்க. பாவம் ராமு அவனுடைய பலம் எல்லாத்தையுமே பயன்படுத்தி ஷர்மாவையும் இழுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு நீச்சல் திறமையால கரையை நோக்கி போய்கிட்டு இருந்தான். பயத்துல ஷர்மாவுக்கு மயக்கம் வந்துருச்சு. ராமு கஷ்டப்பட்டு அவரை தூக்கிக்கிட்டு கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தான். ஷர்மா இன்னும் மயக்கத்துல தான் இருந்தாரு. மழை நின்னு போச்சு. மழை நின்னு போனதுக்கு அப்புறமா தான் அவரு கண்ணை திறந்து பார்த்தாரு. பக்கத்துல ராமு உட்காந்துக்கிட்டு இருந்தான். ஷர்மா உயிர் தப்பிச்சதுக்கு சந்தோஷமா இருந்தாலும் அவருடைய திமிரு நினைச்சு அவரு ரொம்பவும் வருத்தப்பட்டாரு. ராமு, என்னை மன்னிச்சிடு. உன்னை நான் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேன். உன் வாழ்க்கையே வீண்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு நீ மட்டும் என்னை காப்பாத்தல அப்படின்னா என் வாழ்க்கை தான் வீணா போயிருக்கும். நான் கத்துக்கிட்ட சாஸ்திரம் என்னை காப்பாத்தல, நீ கத்துக்கிட்ட நீச்சல் தான் காப்பாத்தி இருக்கு. ஐயோ ஐயா, நீங்க பெரிய மனுஷங்க. நீங்க சொல்றதும் உண்மைதான். படிப்பு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்தான். ஆனா படிப்பு இருந்தா மட்டும்தான் வாழ முடியும்னு இல்ல. நீங்க புத்தகத்துல பாடம் கத்துக்கிறீங்க, நாங்க வாழ்க்கையில இருந்து பாடத்தை கத்துக்கிறோம். சாஸ்திரங்களால உங்களுக்கு சாப்பாடோ கௌரவமோ கிடைக்கலாம். ஆனா ஆத்துல நீச்சல் தெரியல அப்படின்னா எல்லாமே வீணாதாங்க ஐயா போகும். உண்மைதான் ராமு, நல்ல பாடத்தை கத்து கொடுத்துட்ட. நான் சாஸ்திரங்களை நிறைய படிச்சிருக்கலாம். ஆனா பயன்படாத வித்தையும் தேவையில்லாத ஒண்ணுதான். இனி யாரையும் நான் மட்டம் தட்ட மாட்டேன். என்கிட்ட இருக்கிற இந்த படிப்பை எல்லாருக்குமே பங்கிட்டு கொடுக்கறேன். அப்படியே வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதையும் சொல்லி கொடுக்கறேன். என்னங்க ஐயா, தப்பிச்சிட்டீங்களா? ராம மட்டும் இல்ல அப்படின்னா இன்னைக்கு உங்க உடம்பு கூட கிடைச்சிருக்காது. பாத்தீங்களா ஐயா, காலனா எட்டனான்னு ராமுவோட வாழ்க்கையை எடை போட்டு பேசுனீங்களே. இப்ப அந்த காலனாவும் எட்டனாவும் தான் உங்க உசுரை காப்பாத்தி இருக்கு. ஆமா சுப்பம்மா, என் ஆணவத்தை இந்த ஆத்து தண்ணியிலேயே விட்டுட்டேன். ராமு, இன்னையிலிருந்து நீதான் என் குரு, என்னோட உயிரை காப்பாத்தன குரு. ராமு சிரிச்சுக்கிட்டே அவரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டான். அன்னையில இருந்து ஷர்மா அவருக்கு எல்லாம் தெரிஞ்சத யாருக்கிட்டையும் சொல்றதும் இல்ல, யாருக்கிட்டையும் காட்டிக்கிறதும் இல்ல. ஆனா அவரு கத்துக்கிட்ட நிறைய விஷயங்களை ஊர்ல எல்லாருக்கும் கத்து கொடுத்தாரு. கதையில இருக்கிற நீதி, புத்தகத்துல இருக்கிற அறிவு மட்டும் நமக்கு இருந்தா போதாது. வாழ்க்கைய வாழ வாழ்க்கை அனுபவ அறிவும் இருக்கணும். வெறும் சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுனால, சரித்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுனால நாம அறிவாளிகளா ஆக முடியாது. ஒருத்தங்க ஆபத்துல இருக்கும்போது அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வருதே, அதுதான் ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு அறிவு.